சத்தியமா நான் சொல்லுறேன்டி, ஓ பார்வால தூக்குதடி. பத்தியமா உன்னை பார்த்துக்கிற, உனக்காக வாழ்க்கை வாழும்படி. கிறுக்கி உன் கிறுக்கல் எழுத்துலதான் இருக்கா, என்ன நீய மாத்திப்பட்ட மனசில் இருக்கிற ஆசையதான் இருக்கா, நான் மேல காட்டிப்பட்டேன். இரு மீன்கள் ஒரு ஓடையில் தண்ணீரில் தன்னை இழக்க, உன் காதல் என் காவியம் உன்னோடு கை கோக்க என்ன மறந்து. சரி இப்படி இல்லாம பண்ணுவா. இந்த நைட் நேரத்துல வெளியே அனுப்புறது நமக்கே கஷ்டமா தான் இருக்கு ஒரு பொண்ணு. இருந்தாலும் அவ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டா, இப்படி இல்லாம பண்ணுனா என்னால நினைச்சே பார்க்க முடியலையே. ஆனா அத்தைக்கு என்ன பிடிக்காதுதான், ஆனா அவங்க இன்னைக்கு எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. எனக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ இல்ல அவங்க பையனுக்காக சப்போர்ட் பண்ணாங்களோ தெரியல, ஆனா என்னையும் அவங்க பையனும் சேரணும்னு தான் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு என்ன வெளியே தள்ளிட்டு அந்த ஏஞ்சலுக்கு அவங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாமே, ஆனா அவங்க அதை பண்ணல. ஒருவேளை அவங்க பையனும் நானும் சேர்ந்து வாழணும் உண்மையாவே அவங்க ஆசைப்படுறாங்களா என்னன்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அந்த ஆண்ட கண்ணனை காணோம். நம்ம திட்டினால பயந்து உள்ள வர பயந்து போய் வெளியே படுத்துட்டானா ஹால்ல, இல்ல அவங்க அம்மா அப்பா கூட அங்க படுக்க போயிட்டானா என்னன்னு தெரியலையே. பாவம் தான் அவனையும் வச்சேன் பாரு ஒரு அறை. இருந்தாலும் அவனுக்கு இந்த அறை தேவைதான். பக்கத்துல பொண்டாட்டி நிக்கலா இல்ல வேற ஒருத்தி நிக்கலான்னு வித்தியாசம் தெரியாண்டாமாகும். இருந்தாலும் பரவாயில்லதான், அவன் அந்த கண்ணே சுதாரிச்சிருக்கான். இல்ல கொஞ்சம் சில்பாவி நைட்டு இன்னைக்கு போச்சுன்னா விடிஞ்சது நான் தான் அந்த வீட்டுல இருந்து பெட்டியை கட்டிட்டு வெளியே போயிருக்கணும். அந்த ஏஞ்சல் ஸ்டெடியே அந்த வீட்லயே உட்காந்துருப்பா. நல்ல வேலைடா. உள்ள போலாமா வேண்டாமா? இவ வேற கோபத்துல நம்மள வண்ட வண்டியா கிரிச்சிட்டு இருக்கா. உள்ள போனா திரும்பியும் அரைஞ்சாலும் அரைஞ்சிருவா. அதனால கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம் கூல் ஆகுறாளான்னு. அந்த கண்ணை நான் என்ன பண்றேன்னு ஒளிஞ்சு கிடந்து உத்தா பார்த்துட்டு இருக்கா. சரி பாவம், இன்னைக்கு வேற நமக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க, அவன் கூட சேர்ந்து வாழலாம்னு தான் ஒரு ஐடியாவோட வந்தேன். ஆனா அந்த திருட்டு ராஸ்கல் அவளை வேணும் தான் அங்கங்க தொட்டுருக்கான். அப்படிப்பட்டவன் கூட சேர்ந்து வாழலாமா? வாழக்கூடாது சோனி. என்ன இவ இவ்வளவு நேரம் நல்லதானே இருந்தா, இப்போ சந்திரமுகி மாதிரி சபதம்லாம் இருக்கா. ஏய் ஏதாவது சபத கிவிதை எடுத்து தொலைஞ்சிடாதடி. அந்த லூசு பையன் செஞ்ச தப்புக்கு 40-50 வயசு வரை கட்ட பிரம்மச்சாரியா தான் அவன் இருக்கணும். அவனுக்கு இல்லற வாழ்க்கையே இனி கிடையாது. ஐயோ இதுக்கு மேலேயே நான் இங்க நின்றுட்டு இருந்தா சபதம் பெருசா போய்கிட்டே இருக்கும். அதனால நம்ம ஸ்டைல்ல போய் அவளை சமாதானப்படுத்திட வேண்டியதான். இன்னும் என் மேல உனக்கு கோவம் தானா? நல்ல காரியம் செஞ்சீங்களா, அதை நினைச்சு அப்படியே பூரிச்சு போயிருக்கேன். நான் என்ன கோவத்துல இருக்கேன்? ஏண்டி ஏதோ தெரியாம அறியாம செஞ்ச தப்பு, அதையே புடிச்சு கோவப்பட்டு இருக்கலாமா? எனக்கு வேணா நீ தெரியாம அறியாம செஞ்ச தப்பு மாதிரி தோணல. நல்லா தெரிஞ்சு பிளான் பண்ணி தான் அவளை அங்கங்க நல்லா தொட்டிருக்கா போல. ஏண்டி லூசு, இவ்வளவு அழகான பொண்டாட்டி நீ இருக்கும் போது நான் ஏண்டி அதை வத்தல முத்தல எல்லாம் தொலை போறேன்? நம்ம ஆளு சிரிச்சுட்டா நம்ம ரொமான்டிக் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓய் சோனி,
என்னடா ரோஸ் கொடுத்து காமெடி எதுவும் பண்றியா? இன்னைக்கு நீ லவ் ப்ரொபோசல் பண்றதுக்கு காதலத்தனமும் கிடையாது, லவ்வர்ஸ் டேவும் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் ரோஸ் நீட்டுறீங்க? ஓய் பொண்டாட்டி, உன் மேல இருக்கிற காதலை சொல்றதுக்கு இந்த மாதிரி நாள் கிழமை எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்னைக்கு பொண்டாட்டி மேல லவ் வருதோ அன்னைக்கு நம்ம காதலை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நல்ல புருஷனுக்கு அழகு. நல்ல புருஷனுக்கு அழகுதான், ஆனா உனக்கு இது வருது. சரி, நீ ஃபர்ஸ்ட் இந்த ரோஸ் வாங்கு, அதுக்கப்புறம் நான் நல்ல புருஷனா இல்லையான்னு சொல்றேன். என்னடா இன்னைக்கு ரொமான்ஸ்லாம் பயங்கரமா இருக்கு. அது அப்படிதான், இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா பாரு ஐயோட ரொமான்ஸ. என்னடா பச்சை கண்ணு வாங்காம என்னையே பாக்குற? என்னமோ தெரியல, இன்னைக்கு எனக்கு உன் மேல தாறு மாற லவ்வா வருது. எதுக்கா? நீ அந்த ஏஞ்சல் கிட்ட என் புருஷன் என்னை விட்டு கொடுக்காம எப்படி பேசினா தெரியுமா? சே, உன் அன்புக்கு முன்னாடிலாம் நான் கால் தூசி தாண்டி அப்படியே மிதந்துட்டேன். உனக்காக சப்போர்ட் பண்ணல, என் புருஷன் மேல எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. அவருக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன். உன் புருஷனே நான் தானடி. அந்த ஏஞ்சல் அவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல முதல்ல எங்க அம்மாவோட லைட்டா சர்க்காவனவ. ஆனா நீ என்ன இடத்துல சொல்பவளடி, என் புருஷன் இந்த தப்பா பண்ணிருக்க மாட்டான்னு அடிச்சு சொன்ன பாரு, அந்த இடத்துல தாண்டி நீ நிக்கிற. ஒரு நொடியில தாண்டி உன் மேல நான் காதல்ல விழுந்துட்டேன். சாரு ரொம்ப ரொமான்டிக் மூட்ல தான் இருக்கீங்க. அடுத்தது என்ன பிளான்? அடுத்த பிளான் தானே இதோ இதுதான். ஐஸ் வச்சு வச்சு உன் காரியத்தை முடிச்சிடலான்னு பாக்குறியோ? அதுக்கெல்லாம் இல்லடி, அதெல்லாம் இப்ப கிடையாது. அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி எனக்கு பிடிச்ச லொகேஷன்ல தான் அது நடக்கணும், சரியா? அப்படின்னா சார் இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கடா? வீடு உன்னை இன்னைக்கு இறக்கியே விட மாட்டேன். விடிய விடிய என்னென்ன போஸ்ட்ல எல்லாம் உன்னை தூக்கி லவ் பண்ணணும்னு எனக்கு தோணுதோ அந்தந்த போஸ்ட்ல எல்லாம் உன்னை தூக்க தாண்டி செய்வேன். தூக்கி லவ் பண்ணிக்கிட்டே தாண்டி இருப்பேன். உன்னை இறக்கியே விட மாட்டேன். இப்படியே பிடிச்சிட்டு இருந்தா அப்புறம் நைட்ல தூங்கடாமாடா? அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம் என் அன்பு பொண்டாட்டி. தேவையில்லை நீதாயே பொஞ்சாதி, தாம்பூலம் தேவையில்லை நீதாயே சரிபாதி. உனக்கு ஓடி பிறந்தது ஒரு ஊரில் நடந்தது மாமா. ஆதி, சந்தியா கல்யாணம் வேற நெருங்கிட்டே வருது. நீங்க தான் எங்க வீட்டு மூத்த மாப்பிள்ளை வேற. நீங்க சந்தியா கல்யாணத்துக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கீங்க? என்னது, நான் என்ன பண்ண போறேன்னா? நான் என்ன பண்ணுவேன், ஆளை மாதிரி நானும் நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு 2 அச்சனைய வீசிட்டு வர போறேன். நானே இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு இருக்கேன். இவ ஒருத்தி, நானே இந்த கல்யாணம் வேற நெருங்கிட்டே வருதேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன் இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்தலான்னு. இவ என்னன்னா ஏதோ பண்ணணுமா? என்ன ஆதி, நீங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இந்த வீட்டோட மூத்த மாப்பிள்ளாதி. நீங்க இப்படிலாம் பேசுறது அப்பா கேட்டா அப்பா சங்கடப்பட மாட்டாங்களா? ஆமா, உங்க அப்பா அப்படியே சங்கடப்பட்டு கிழிச்சாரு. அப்படி உங்க அப்பா மாப்பிள்ள சங்கடப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சிருந்தா அந்த சீர்வரிசை பொறுப்புல ஏன்ட்ட கொடுத்துருக்க வேண்டியதானே? இன்னும் கல்யாணமே ஆகல, அந்த விஜய் கிட்ட போய் உங்க அப்பா எல்லா பொறுப்பையும் கொடுத்து வச்சிருக்கான். அவன் ஓடி ஆடி வேலை செஞ்சிட்டு இருக்கான். நான் இங்க வெத்து மாதிரி உட்காந்து அவன் பண்றதெல்லாம் பாத்துட்டு இருக்கேன். ஆதி, இதெல்லாம ஒரு பெரிய விஷயமா எடுத்துப்பீங்க? நாளைக்கு சந்தியாக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னா நம்ம பாட்டு ஊரை பார்த்து போக போறோம். அவன் தான் பக்கத்துல இருக்க போறான். அப்பா அம்மாக்கு ஒண்ணுனா கூட விஜய் தான் வந்து பார்க்க போறான். அதனால அப்பா அதை யோசிச்சு பொறுப்பெல்லாம் விஜய் கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதுக்கெல்லாமா சின்ன பிள்ளை மாதிரி கோபப்படுறதாதி? ஆமாமா, நீங்க எது சொன்னாலும் அந்த விஜய தான் நீங்க தலையில தூக்கி வைப்பீங்க. நான் தான் சொல்றேன் அவன் ஆரம்பத்துல இருந்து சரியில்லைன்னு. என் பேச்செல்லாம் எங்க கேக்குறீங்க? என்னன்னோ போங்க. நீங்க ஏன் ஆதி விஜய் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க?
அப்புறம் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. ஏன் விஜய் உங்ககிட்ட ஏதாவது வம்பு பண்ணானா? இல்லாட்டி அவன் கேரக்டர்ல தான் ஏதாவது நீங்க தப்பு கண்டுபிடிச்சிங்களா? எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க ஆதி, அப்புறம் நாங்க பாத்துப்போம்ல. எம்மா தாயே, விஜய் தங்கமானவன் தான். பத்திரமா அவனை பீரோல வச்சு பூட்டிக்கிடுங்க. நான் அவனை பத்தியே பேசல, சரியாமா? மன்னிச்சுக்கோ. ஐயோ, இவகிட்ட வேற கோவத்துல முறுக்கிட்டுமே. இவ இதெல்லாம் போய் விஜய் கிட்ட போய் சொல்லிட போறான். அப்புறம் அவன் நம்மள காட்டுன்னு காட்டுவான். இப்போ நம்ம இவளை கைக்குள்ள வச்சிருந்தாதான் நம்ம நினைச்சது நடக்கும். அதனால இந்த லூசை ஏதாவது சொல்லி சமாதானப்படுத்துவோம். காவியா, நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியோ நான் சொன்னத? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். நீ இந்த மஞ்சள் கலர் சாரியில எப்படி இருக்க தெரியுமா? கிட்டவா பாப்போம். இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் நீ சீரியஸாவே பேசக்கூடாது. ஏன்னா என் குழந்தை உன் வயிற்றுல இருக்குல்ல, நீ நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் மாமாட்ட பேசணும். கிட்டவா அடி தங்கம். ஏன் அவ்வளவு தூரத்துல நின்று பேசிட்டு இருக்க? ஐயோ ஆதி, நீங்க என் குழந்தைன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அப்போ நம்ம பையன் என்னை எட்டி உதைக்கிறாங்க. ஆமா, அப்படியே உதைச்சிட்டாலும் கொஞ்சம் சிரிச்சு பேசக்கூடாது. அப்படியே நம்பிடுவா. நம்ம பிள்ளை உன்னை உதைக்கிறானா? அப்போ கிட்ட கொண்டு வா. என்னையும் உதைக்கிறானா பாப்போம். உதைப்பான். இன்னும் ஒரு 5 மாசம் பாருங்க, வெளியே வந்து உங்களை நல்லாவே உதைப்பான். என்னங்க, நம்ம சந்தியா கல்யாணத்துக்கு நம்ம விஜய்க்கு ஒரு பவுன்ல பிரேஸ்லெட் போடலான்னு நான் நினைச்சிருக்கேன். போடுமாங்க? ஆமா போடணும். மூஞ்சிலேயே 2 போடணும் போலயே தான் இருக்கு. ஏண்டி கூறு கட்டவில்லை? சந்தியாவுக்கு போட்டா அவன் நம்ம வீட்டு போல, அதனால அவனுக்கு போடலாம். அவனுக்குலாம் ஏன் நம்ம போடணும்? ஆதி, அத்தை சந்தியாக்கு நகையே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுவும் இல்லாம சந்தியாக்கு நிறைய நகை எடுத்து வச்சிருக்காங்க. அப்போ நம்ம விஜய்க்கு பிரேஸ்லெட் போட்டாலும் அது நாளைக்கு சந்தியாக்கு தானே. அதெல்லாம் கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ எனக்கு அந்த விஜய் இங்க தங்கி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆதி, அவன் பாட்டுக்கு ஏதாவது ஒரு ரூம்ல இருந்துட்டு போறான். அவன் தங்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் தங்குறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. இன்னும் கல்யாணத்துக்கே இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. அப்புறம் அவன் இப்ப இங்க தங்கிட்டு இருந்தா பாக்குறவங்களாம் ஒரு மாதிரி நினைக்க மாட்டாங்களா? இந்த பாருங்க ஆதி, நமக்கு விஜய பத்தியும் தெரியும், சந்தியாவை பத்தியும் தெரியும். விஜய் ரொம்ப நல்ல கேரக்டர் ஆதி. அப்புறம் அப்பாவுக்கு தெரிய போய் தானே அப்பாவே விஜய் இங்க தங்க வச்சிருக்காங்க. அதுக்கும் மேல விஜய் வந்து எங்க அப்பாவோட தங்கச்சி பையன். அப்புறம் யார் பேசினாலும் அதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. ஆமா, உங்களுக்கு என்னப்பா பிரச்சனை? எனக்கு தான் பிரச்சனை. அந்த 2த்தையும் தனியா விட்டு இருக்கீங்க. அது 2 என்ன பண்ணுதுங்களோ தெரியல. கூத்தடிக்குதுங்களோ இல்ல ரொமான்ஸ் பண்ணுதோ யாருக்கு தெரியும்? எனக்கு தான் அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு தெரியாம தலையே வெடிச்சிடும் போல. ஆதி, நீங்க இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ்ல அழகா இருக்கீங்க ஆதி. நான் ஃபர்ஸ்ட் உங்களை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இப்பவும் அழகா இருக்கீங்க ஆதி. ஐ லவ் யூ ஆதி. ஆமா, இந்த அம்மாக்கு இப்போ ஐ லவ் யூ தான் முக்கியம். மனுஷன் இருக்க நிலைமை தெரியாம என் ஆளு வேற அங்க என்ன பண்ணிட்டு இருக்கோ தெரியலையே. அம்மா, என்னடி நீ இன்னும் தூங்கலையா? மணி எத்தனைன்னு பாத்தியா? இந்த நேரத்துல பேய் மாதிரி சுத்திட்டு அலையற. கத்தாதம்மா, நான் தூங்குறேன். மாமா வந்துட்டாரா? விஜய் தம்பி தானே கேக்குற? விஜய் தம்பி வந்துட்டாரு. ஓ, அப்படியா? ஏன் விஜய் தம்பி இப்பதானே வந்தாரு, நீ பாக்கலையா? பார்க்கலம்மா. பார்த்தா ஏன் நான் கேட்க போறேன்? கத்தாத, அப்பாவுக்கு கேட்டுற போது. அப்படியே அப்பாவுக்கு பயந்த மாதிரி தான் நடிப்பேன். அப்பா தம்பியை உள்ளதான் படுக்க சொன்னாரு. தம்பி தான் இல்ல மாமா, நான் வெளியே காத்தட்டுமா படுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே இருக்காரு. சரிம்மா, நான் மாமாவை பார்த்துட்டு வரேன். இந்த பாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத. பாத்தியா? சரி வந்து படுத்துடணும். சரிம்மா, நான் என்ன அங்கேயேவா படுத்து தூங்க போறேன்? சந்தியா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதாங்க. விட்டா மாமா மடியிலே படுத்து தூங்கிடுவ. ஏய் சந்தியா, தம்பிக்கு இந்த தண்ணியை கொண்டு கொடுமா. சரி, போயிட்டால. சரி, நம்மளே போய் கொடுப்போம். என்ன மாமா வெளியே இருக்கீங்க? பனி பெய்யுதுல்ல, வீட்டுக்குள்ள படுக்கலாம்ல மாமா?
ஆமா, நீ இன்னும் தூங்கலையா? இந்த நேரத்துல இங்க வந்திருக்க? இல்ல மாமா, நீங்க கடைக்கு போனீங்களா, என்ன வரலையோன்னு தான் உங்களை பார்க்க வந்தேன். நீங்க வந்தீங்களா? என்ன ஏன் பார்க்க வரல? உன்னை பார்க்க வரலான்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ தூங்கி இருப்ப. சரி, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே, காலைல பாத்துக்கலாம் அப்படின்னு தான் விட்டுட்டேன். ஓ மாமா, நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேனே. நீ சாப்பிட்டியா? இல்ல மாமா, நீங்க வருவீங்களா சேர்ந்து சாப்பிடலான்னு இருந்தேன். ஆனா நீங்க சாப்பிட்டுட்டீங்களா? ஐயோ, நீ சாப்பிடலையா? சரி, நீ போய் சாப்பிடு. இல்ல இல்ல மாமா, நான் கொஞ்சம் கழிச்சு போய் சாப்பிடுறேன். என்ன சந்தியா, சாப்பிட போ சொன்னா வந்து உட்கார்ற, சாப்பிடலையா? பசிக்கல மாமா, உங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. ரொம்ப வேலையா மாமா இன்னைக்கு? ஏய் சந்தியா, இதுல என்ன கஷ்டம் இருக்கு? நம்ம வீட்டுக்கு நான் செய்யாம வேற யார் செய்வா? அப்படி சொல்றீங்களா மாமா? உங்களுக்கு டயர்டா இருந்தா நான் வேணா காபி போட்டு எடுத்துட்டு வரட்டா? ஐயோ வேண்டாம் சந்தியா. அப்ப நான் உள்ள வந்து படுங்க மாமா, இங்க கொசு நிறைய கடிக்கும். கொசுலாம் என்ன, அதெல்லாம் ஒரு தூசி. எங்க வீட்டுக்கு வெளிய ஒரு கைத்து கட்டுல படுத்துக்கிட்டு நிலா பாக்குறது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஜாலியா இருக்கும். அந்த நிலாவை பார்த்துட்டு இருக்கும் போதே நிலாக்கு நடுவுல உன் முகம் தெரியும். அதை பார்க்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? அத விடிய விடிய உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கும். அதெல்லாம் உனக்கு எப்படி தெரிய போகுது? அவ்வளவு அழகா இருக்குமா? அதான் நீ நம்ம வீட்டுக்கு தானே வர போற. நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் வெளியே கைத்து கட்டுல படுத்துட்டு நிலாவை ரசிப்போம். அது எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? அப்படியா? இருந்தாலும் இப்படி நீங்க வெளியே படுத்திருக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மாமா. ஏ லூசு, நீ என்னன்னா நான் வெளியே படுத்திருக்கிறத நினைச்சு ஃபீல் பண்ற. ஆனா நான் எவ்வளவு ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா? ஹாப்பியா? எதுக்கு? எதுக்கா? மாமா மட்டும் இன்னைக்கு என்ன தங்க சொல்லாட்டி நீயும் நானும் இப்படி நிலா வெளிச்சத்துல பேசிருக்க முடியுமா? எனக்கு இந்த வாய்ப்புலாம் கிடைச்சிருக்குமா? மாமா, உங்களுக்கு இந்த கொசு கடியிலும் ஒரு கிளுகிளுப்பு கேக்குது என்ன? சந்தியா, நான் உன் மடியில படுத்துட்டு நிலாவை பார்க்கட்டுமா? எனக்கு இது ரொம்ப நாளா ஆசை. சரி மாமா. இல்ல சந்தியா, நான் உன் மடியில படுத்திருக்கத அத்தை மாமா இல்ல வேற யாராச்சும் பார்த்தா தப்பா நினைப்பாங்களா? இல்ல மாமா, மணி எத்தனை? 11 ஆகுது. எல்லாரும் தூங்கிட்டாங்க, யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க கொஞ்ச நேரம் படுங்க மாமா. அப்படின்னு சொல்ற? சரி. சந்தியா, உன் மடியில படுத்துட்டு நிலாவை பார்க்கும்போது நீ அழகா இல்ல நிலா அழகானே தெரியல. யார் அழகுன்னு சொல்லவே முடியல. மாமா, ரொம்ப ஐஸ் வைக்காதீங்க. ஏற்கனவே பனி விழுது, இதுல நீங்க வைக்கிற ஐஸ் வேற உடம்புலாம் ஜில்லுன்னு ஆயிர போகுது. நீ ஏண்டா தங்கம் குளிர்துன்னு கவலைப்படுற? அதான் மாமா இருக்கல, மாமா உன் குளிர போகட்டுமா? ஐயோ மாமா, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்பாங்களாம். அதே மாதிரி உங்க பேச்சு இருக்குது. போங்க மாமா. இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன். கனவே கனவாய் உன் விழிகளை பார்த்திருப்பேன். மாப்பிள்ள நைட்டு தண்ணி தாக எடுத்தா என்ன பண்ணுவாருன்னு தண்ணி கொடுக்க வந்தா இந்த சந்தியா கழுதை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பமே சொன்னேன், பார்த்துட்டு உடனே போனி. இங்கே பார்த்தா நான் சொன்ன மாதிரியே தான் நடக்குது. சரி, இப்போ டிஸ்டர்ப் பண்ணாண்டா. கருவு வந்து தண்ணியை கொடு. என்ன? சரி, பிறகு வந்து தண்ணி கொடுக்கலாம். சின்ன சிறுசுங்க ஏதோ பேசிட்டு போகுதுங்க.